வணக்கம், நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்சிடியோட அடுத்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சில வீடியோஸ் பார்த்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக்காக எப்படி எல்சிடி இன்டர்ஃபேஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கடுத்த வீடியோவில் கஸ்டம் இன்டர்ஃபேஸ் எப்படின்னு பார்த்தோம். அதுக்கடுத்த வீடியோவில் 4-bit மோட் ஆப்ரேஷன் எப்படி நடக்கிறது, எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ எல்லாமே சிசிஎஸ்குள்ளே இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாமல் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்த 3 வீடியோ வச்சு நீங்கள் எந்த கம்பைலரில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இப்போ பார்க்க போகிற வீடியோ சிசிஎஸ்லேயே சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எல்சிடியில் சில ஆப்ரேஷனை ஈஸியாக பண்ணுற மாதிரி கோடிங் எழுதுறதுக்காக இவங்க ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் சில இது வச்சுருக்காங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட பர்பஸ் என்ன, அதுதான் இதில் பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் சிசிஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைலுக்குள்ளே PART-XVI அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே டிரைவர்ஸ் போனீங்கன்னா அதில் எல்சிடி அப்படின்ற வெறும் எல்சிடி, ஸோ எல்சிடின்ற சி ஃபைல் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபைலில் தான் அந்த சிசிஎஸோட இன்பில்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நான் அதை ஓப்பனும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த சி ஃபைல். ஸோ இதை வந்து நம்ம கோடிங் எழுதும்போது கால் பண்ணுவோம். இன்க்ளூடில் போய் நம்ம ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணுற மாதிரி இந்த சி ஃபைலையும் ஆட் பண்ணுவோம். அது கோடிங் வரும்போது நான் காமிக்கிறேன். ஸோ இதில் மெயின் கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க சிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஒவ்வொரு ஃபைல்குள்ளேயும் அந்த ஃபைலோட பர்பஸ் என்னன்றதை டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபங்க்ஷன்ஸ் இவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். எல்சிடி initன்ற ஃபங்க்ஷன், எல்சிடி PUT-Cன்ற ஃபங்க்ஷன், எல்சிடி go to xyன்ற ஃபங்க்ஷன், எல்சிடி get c, அப்புறம் எல்சிடி கர்சர் ஆன் ஆஃப், அப்புறம் வந்து கஸ்டம் கேரக்டர் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான் போகிறோம். இதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா பின் எதெல்லாம் அசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின் E0 ஃபார் எனேபிள் பின், பின் E1 ஃபார் RS பின், பின் E2 ஃபார் RW பின், இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற PIC16F84A இருக்கு இல்லைங்களா, அதில் ஈன்ற போர்ட்டு கிடையாது. ஸோ நமக்கு பை டிஃபால்ட்டாக எல்லாமே பி தான். ஸோ இங்கே B0லேருந்து B7 வரைக்கும் எடுத்துக்கோங்க. B3 மட்டும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பை டிஃபால்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க போட்டிருக்க இந்த கான்ஃபிகரேஷன் PIC16F877A இருக்கு இல்லைங்களா, அதாவது 40 பின் ஐசி, அதுக்குரிய கான்ஃபிகரேஷன் இது. நம்மகிட்ட போர்ட்டி இல்லை. ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. பின் கனெக்ஷன் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரோட்டி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பை டிஃபால்ட்டாக சிசிஎஸில் எல்லாமே 4-bit மோடில் தான் ஒர்க் ஆகும். ஸோ லாஸ்ட் 4 பின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் அவங்களும் ஃபங்க்ஷனுக்குள்ளே கோடிங் எழுதியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 பின்னா நான் கிரவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த நாளையும் போர்ட் பியில் இந்த நாளையும் டேட்டா போர்ட்டாவோ கமாண்ட் பின்னாவோ யூஸ் பண்ணுறதுக்காக டேட்டாவை அனுப்புறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே E0 E1 E2ன்னு போட்டுருச்சு இல்லைங்களா, அது அப்படியே B0 B1 B2 எடுத்துட்டேன் ஆஸ் பர் தி LCD.c அப்படின்ற ஃபைலுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ அதே கனெக்ஷன் நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போது கோடிங்க்கு வந்துடலாம். ஸோ கோடிங்கில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நான் ஒரு சில ஃபங்க்ஷனை கமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ கமெண்ட் பண்ண ஃபங்க்ஷன்லாம் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அன்கமெண்ட் பண்ணி அடுத்த ஃபங்க்ஷன் சொல்லி தரேன். அது மாதிரி ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஹெடர் ஃபைல் ஆட் பண்ணிட்டோம். கிறிஸ்டல் ஆசிலேட்டரா வாட்ச்டாக் டைமர் இதை பற்றி சொல்லியாச்சு. 8 MHz கிறிஸ்டல் யூஸ் பண்ண போகிறேன்றதை சொல்லியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ண மாதிரி .c ஃபைல், இப்போ காமிச்ச சி ஃபைலையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதை இன்க்ளூட் பண்ணாமல் அதில் இருக்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா எரர் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மெயின்குள்ளே வந்துடலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஸ்ட்ரிங் இப்போ சொல்ல போகிற எக்ஸாம்பிளில் நான் யூஸ் பண்ணலை. நான் என்ன எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எப்போவுமே வந்து எல்சிடி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்சிடியை இனிஷியலைஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக எல்சிடியோடைய ஃபஸ்ட்டு வீடியோ இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நம்ம டேட்டாவையோ இல்லை கமாண்டையோ அனுப்புறதுக்கு முன்னாடி எல்சிடிக்கு சில 4 கமாண்ட் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அதாவது கிளியர் டிஸ்பிளே, 5x7 எல்சிடியை இனிஷியலைஸ் பண்ணுற கமாண்டு, ஸோ எங்கே கர்சர் ஸ்டார்ட் ஆகணுன்ற கமாண்டு, இது எல்லாமே இந்த இன்னிட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுவும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகும். நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா LCD.c அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கால் ஆகும். ஸோ இனிஷியலைஸ் ஆகிறதுக்குரிய ஃபங்க்ஷன் அங்கே நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LCD PUT-Cன்றது வேறு எதுவும் இல்லை, புட் கேரக்டர்னு அர்த்தம். ஸோ இதில் உங்களால் ஸ்ட்ரிங்காகவும் அனுப்ப முடியும், ஒரே ஒரு லெட்டராகவும் அனுப்ப முடியும், இல்லை ஒரு வேரியபிள்குள்ளே இருக்க வேல்யூவை நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் அனுப்ப முடியும். அந்த மாதிரி தான் உண்மையாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இருக்க இந்த கோடிங் இருக்கு இல்லைங்களா, அதில் இதுவும் மட்டும்தான் அன்கமெண்ட்டாக இருக்குது, மற்ற எல்லாமே கமெண்ட்டாக இருக்குது. அதனால் இது 2 மட்டும்தான் கம்பைல் ஆகும்போது உங்கள் டூல் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் என்னோடய கான்செப்ட் படி எல்சிடியில் ஹைன்னு டிஸ்பிளே ஆகணும். இப்போ இதை நான் வந்து கம்பைல் பண்ணிவிட்டு ப்ரோட்டியஸ் போயிட்டு இதை அப்படியே
ஃப்ளாஷ் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஹாய்னு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இப்போது நீங்கள் எதுவுமே போடாமல் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிற அட்ரஸ் இங்கே தானே எடுத்துக்குது. இப்போது இன்கேஸ் எனக்கு வந்து கீழே இந்த லொக்கேஷனில் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் நேம் தான் எல்சிடி கோ டு எக்ஸ்ஒய். எக்ஸ்ஒய்ன்றது காலம் அண்ட் ரோவை குறிக்குது. ஆக்சுவலாக இதில் இது காலம், இது ரோ காலம்னு எடுத்துக்கூடாது. ஸோ நம்மகிட்ட இருக்க மொத்த ரோவே 2 தான். ஏன்னா 16x2 எல்சிடி தானே. இது நீங்கள் 16 வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பிளேஸில் இதை டிஸ்பிளே பண்ணுன்னு போட்டிருக்கேன். இப்போது இதை அன்கமெண்ட் பண்ணிட்டேன். இதை இன்னொரு தடவை நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு புது கோடிங் உள்ளே ஃப்ளாஷ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்சிடி கோ டு எக்ஸ்ஒய் என்னென்னா எந்த இடத்துல நீங்கள் டிஸ்பிளே பண்ணுன்றதை குறிக்குது. ஸோ எல்சிடி கோ டு எக்ஸ்ஒய் யூஸ் பண்ணி ரோலிங் டிஸ்பிளே கூட பண்ணலாம். இந்த ஹாய்ன்றது போயிட்டு அப்படியே கண்டினியூஸாக ஒவ்வொரு பிளேஸாக ட்ராவல் ஆகிற மாதிரி கூட நம்மளால் கோடிங் எழுத முடியும். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ ஸ்ட்ரிங்குக்கு நான் வரேன். ஸோ ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலையோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்த பார்ட்லேயோ ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ இது அதுக்கான ஆன்சர். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் வந்து இந்த மாதிரி இதுவே ஸ்ட்ரிங்கு தான். ஹாய் அப்படின்றதே ஸ்ட்ரிங்கு தான். இன்கேஸ் நீங்கள் இது போக தனி ஸ்ட்ரிங்கை இந்த மாதிரி ஏன்ற ஒரு வேரியபிளில் டிஃபைன் பண்ணிவிட்டு அதை இங்கே கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் பண்ண முடியும். அதையும் இந்த புட்சி அப்படின்ற ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்ணும். அது எப்படின்னா ஏ ஆஃப், இது ஆக்சுவலாக ஒரு அரே தான் இல்லைங்களா நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்குது. ஏ ஆஃப் 1ன்னு போடுங்க. 1னா ரெண்டாவது, இது 0, ஒரு அரேயில் இது 0th பொசிஷன், இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு. ஸோ இப்போ எல்லுன்னு எனக்கு அங்கே டிஸ்பிளே ஆகணும். ஹாய்னு டிஸ்பிளே ஆன இடத்துல இது சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணுங்கள். பில்டு சக்சீன்னு வந்துருச்சு. இப்போது ப்ரோட்டியஸ் போயிட்டு சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃப்ளாஷ் பண்ணிடுங்க. ஹெக்ஸ் அப்டேட் ஆகிருக்கு. ஓகே கொடுங்க. இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா எனக்கு எல்லுன்னு அங்கே டிஸ்பிளே ஆகணும் அதே இடத்துல. ஏன்னா நான் எல்சிடி கோ டு எக்ஸ்ஒயில் 1,2ன்னு கொடுத்துருந்தேன். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு லொக்கேஷனில் இது இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரிங்காக வந்து ஒரு வேரியபிளில் டிஃபைன் பண்ணிங்க அப்படின்னாலுமே அது வந்து அரேவாக தான் எடுத்துக்கப்படும். சிசிஎஸில் எந்த கம்பைலர்லையுமே இது காமன் தான். ஸோ இது வந்து இந்த அரேயில் ஃபஸ்ட் லொக்கேஷன், இது செகண்ட் லொக்கேஷன், இது தேர்ட் லொக்கேஷன், அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இன்கேஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணணும்னா இங்கே ஒரு ஃபார் லூப் போட்டு இப்போ ஐன்ற நேமில் ஒரு ஃபார் லூப் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டினியூஸாக அனுப்பணும். ஸோ இங்கே எத்தனை கேரக்டர் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரொட்டேட் ஆகிற மாதிரி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லொக்கேஷனில் போய் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது ஸ்ட்ரிங்குக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோம். உங்களோட LCD.cக்குள்ளே போனீங்கன்னா மேலே எடுத்த உடனே கமெண்ட்டில் தான் கொடுத்துருக்கான் பாருங்கள். நீங்கள் #A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கர்சரை வந்து அப்பர் லெஃப்ட்டுக்கு கொண்டு வரும். எஃப்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் டிஸ்பிளே. என்னு கொடுத்தீங்கன்னா என்டர் மாதிரி கீழே வந்துடும். ஃபஸ்ட்டு ரோலேருந்து செகண்ட் ரோக்கு வந்துடும். பின்னு கொடுத்தீங்கன்னா மூவ் பேக் டு ஒன் பொசிஷன். ஸோ அந்த மாதிரி ஆர்னு ஒன்று இருக்குது. ஆர்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட்டாக என்ன லைனில் இருக்கீங்களோ அதோட ஃபஸ்ட் லொக்கேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்களே கொடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஃப் மட்டும் எப்படின்னு பார்க்குறேன், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எஃப்னா கிளியர் டிஸ்பிளே. நம்ம அங்கே கிளியர் டிஸ்பிளே கொடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவல். சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு தடவை கம்பைல் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இப்போது இங்கே எல்லுன்னு டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா, எல்லுன்னு டிஸ்பிளே ஆகிறதுக்கும் கிளியர் ஆகிறதுக்கும் ஒரு டிலே இல்லை. அதனால் நீங்கள் எல் டிஸ்பிளே ஆகிறத இப்போ பார்க்கவே முடியாது. உங்களுக்கு கிளியரான டிஸ்பிளே தான் தெரியும். ஒரு தடவை ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எல்லுன்னு டிஸ்பிளே ஆகிருக்கும். ரொம்ப கம்மியான டிலேவாக இருக்கனால உங்களுக்கு தெரியல. கடைசியாக கிளியர் டிஸ்பிளேவோடு நம்ம முடிச்சிருக்கோம் இல்லைங்களா புட்ஸியை, அதனால் கிளியராகவே இருக்குது. இப்போது அடுத்து இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த ரெண்டையுமே கமெண்ட் பண்ணிடுறேன். அட்வான்ஸில் போயிட்டு கமெண்ட் பிளாக் கொடுத்துருங்க. இப்போது இதில் printf அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ printf ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, printf ஃபங்க்ஷனை நம்ம UARTக்கும் யூஸ் பண்ணலாம், LCDக்கும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் எப்படின்னு சொல்கிறேன். LCD புட்ஸி அப்படின்றது இதை கால் பண்ணும். இங்கே நீங்கள் போட்டிருக்கதை இன்பில்டாகவே. ஓகே, ஸோ இப்போது A(2)ன்னு போட்டிருக்கேன்ல, A(2)ன்றது இந்த தேர்டு இது இல்லைங்களா. இப்போ இன்கேஸ் இங்கே %(c)ன்னு கொடுத்தீங்கன்னா A(2)ல் என்ன கேரக்டர் இருக்கோ அதை வந்து நீங்கள் சொன்ன இந்த லொக்கேஷனில் டிஸ்பிளே பண்ணிடும். அதை பார்க்கலாமா? Ctrl+S கொடுத்துட்டு கம்பைல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை போய் ஃப்ளாஷ் பண்ணுங்கள். சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் பண்ணுங்கள்.
இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ இ அப்படின்றது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, 2ன்றது இஎல்இ இது. ஸோ சீனு கொடுத்தீங்கன்னா கேரக்டர் டிஸ்பிளே ஆகுது இல்லைங்களா. இன்கேஸ் இங்கே இருக்க கேரக்டரோட ஹெக்ஸா வேல்யூ, அதாவது ஆஸ்கி வேல்யூ அங்கே டிஸ்பிளே ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த சீன்றதை அப்படியே எக்ஸ்னு மாற்றிடுங்க. எக்ஸ்னா ஹெக்ஸ்னு அர்த்தம் சிசிஎஸில். ஸோ ஒரு தடவை கம்பைல் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் அங்கே போயிட்டு சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு புது ஹெக்ஸை ஃப்ளாஷ் பண்ணுங்கள். புது ஹெக்ஸை ஃப்ளாஷ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்ததோட ஹெக்ஸ் வேல்யூ இது. ஸோ ஹெக்ஸ் வேல்யூ இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அந்த பர்சன்டேஜ் டி எக்ஸு அப்புறம் சி இதுக்கெலாம் வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா. இப்போது இன்னொரு இது நீங்கள் அதில் பார்க்கலாம். இன்கேஸ் இப்போ நான் இங்கே வந்து சீனே கொடுத்துட்டேன்னு ஓகே, இங்கே எக்ஸுனே கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இந்த இடத்துல வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எக்ஸ்னு கொடுத்தேன்னா வேல்யூன்றது எப்பயுமே இருக்கும். இன்கேஸ் ஒரு ஃபார் லூப்பில் போடுறீங்கன்னா இந்த வேல்யூ மட்டும் மாறிட்டு இருக்கும், இது அப்படியே உங்கள் டிஸ்பிளேயில் இருக்கும். அதையும் பார்க்கலாமா. கம்பைல் கொடுங்க. கொடுத்துட்டு சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஈக்குவல் டு 65 வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த பிரிண்ட்எஃபில் நிறைய பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த பிரிண்ட்எஃப்குள்ளேயே இன்னொரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே பர்சன்டேஜ் எக்ஸ்னு போட்டிருக்கீங்க இல்லைங்களா, இந்த இடத்துல 4xன்னு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னா 4 டிஜிட் எடுத்துக்கிறோம். அதாவது இப்போது இங்கே 1ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 3 ஸ்பேஸ் தள்ளி 1ன்னு வரும். அதாவது அந்த 4 இடத்த இதுக்காகவே அது தனியாக ஒதுக்கி வச்சிரும். ஸோ அது எப்படின்னா இங்கே பில்டால் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் போய் ஃப்ளாஷ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணுங்கள். உங்களால் பார்க்க முடியுதா. ஸோ 4xன்னு போட்டனால 4 இடம் அது ஒதுக்கி வச்சிருச்சு. ஸோ 65 வந்தாலுமே 0065 தான் வரும். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட்எஃபில் நிறைய ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிரிண்ட்எஃப் ஃபங்க்ஷனை எல்சிடிக்கு யூஸ் பண்ணும்போது. ஸோ இன்னும் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்னென்னா சிஜி ரேம்க்குரியது. ஸோ சிஜி ரேம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா கஸ்டம் கேரக்டர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக. அதை நான் இதில் சொல்லித்தரல, உங்களுக்கு நான் ஃபங்க்ஷன் காமிக்கிறேன். அது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். இப்போது அந்த ஃபங்க்ஷன் இதோட லாஸ்ட்டு இதில் இருக்கும், லாஸ்ட் பார்ட்டில் இருக்கும். எல்சிடி செட்டு சிஜி ரேம் கேரக்டர். இதில் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்குறீங்க இல்லைங்களா, இந்த இடத்துல கொடுக்குறது அட்ரஸ். நான் கஸ்டம் கேரக்டரோட வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சிஜி ரேமோட அட்ரஸ் 0x40 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். 40லேருந்து 47 வரைக்கும் இருக்குன்னு. அதுதான் நீங்கள் இங்கே கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். எல்சிடி செட் சிஜி ரேம் கேர்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்குள்ளே 0x40ன்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்ரஸ் எடுத்துக்கிறோம். இது வந்து பாயிண்டர்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. பாயிண்டர்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு அரேயில் இப்போது நம்ம அங்கே என்ன சொன்னோம், 40லேருந்து 47 வரைக்கும் ஒவ்வொரு லைனாக, அதாவது இந்த மாதிரி தான் நம்ம அங்கே அதில் பார்த்தோம். இது வந்து 40 ஓடுது, இது 41 ஓடுது, இது 42 ஓடுது, அந்த மாதிரி தானே பார்த்தோம். ஸோ இது ஒவ்வொன்றிலையும் அந்த லாஸ்ட் 5 வேல்யூ மட்டும் இங்கே கொடுப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி வேல்யூ. இந்த வேல்யூவை ஒரு அரேயில் போட்டு வச்சுட்டு அந்த அரேவை இதில் சென்ட் பண்ணிடணும். ஸோ அது பாயிண்டராக அங்கே போயிடும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கால் பண்ணிங்க அப்படின்னா 40ல், அதாவது 40ன்ற சிஜி ரேமில் நீங்கள் என்ன கஸ்டம் கேரக்டர் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது போயிடும். இது ஜஸ்ட்டு சிஜி ரேமில் வேல்யூவை போடுறதுக்கு தான். அதை கால் பண்ணுறதுக்கு காமன்லி யூஸ் பண்ணாத, அதாவது அதிகமாக யூஸ் பண்ணாத சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை பற்றியும் சொல்லிடுறேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு எல்சிடி சென் பைட்டு, எல்சிடி சென் நிபிள், இந்த மாதிரி 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சென் பைட்டு பார்க்கலாமா. சென் பைட்டுன்றது வேறு எதுவும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்சிடி சென் பைட்னு போட்டு ஃபஸ்ட் நீங்கள் கொடுக்குறது அட்ரஸாக எடுத்துக்கப்படும். அடுத்து நீங்கள் போகிறது அந்த அட்ரஸில் எதை சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லும். ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கஸ்டம் கேரக்டர் ஜென்ரேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே 40 போட்டுட்டு இங்கே ஒரு வேல்யூ போட்டேன்னா அந்த 40ன்ற ஃபஸ்ட்டு ரோ இருக்குது இல்லைங்களா, அதில் அந்த வேல்யூ போய் உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ சென் நிபிள் எப்போ தேவைன்னா அந்த சிஜி ரேம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் 40ன்ற அட்ரஸ்க்குள்ளே, அதாவது அந்த லாஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்கணும்னு போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறத கால் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், டேட்டாவை அனுப்பினேன். 0லேருந்து 7 வரைக்கும் கால் பண்ணால் 0ன்றது 40ன்ற அட்ரஸ்க்கு, 1ன்றது 41ன்ற அட்ரஸ்க்குன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த வீடியோவில். ஸோ அதே மாதிரி இந்த சென்ட் நிபிள்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்னால் 012 அப்படின்றத கால் பண்ண முடியும். ஸோ கால் பண்ணேன்னா அந்த பர்டிகுலர் சிஜி ரேம்க்குரிய கேரக்டர் நீங்கள் சொல்கிற இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சென் நிபிளும் சென் பைட்டும் அதிகமாக யூஸ் பண்ணப்படுறதில்ல, பட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த LCD.c மாதிரியே நீங்களாகவே உங்கள் ஓன் சி ஃபைலை க்ரியேட் பண்ணி அதையும்
நீங்கள் வந்து ஒரு டிரைவராக யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, உங்கள் ஓன் டிரைவராக. ஸோ அதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட லென்த்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு தான். பட் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.